பாரத தேசத்தினுடைய இதிகாச நாயகன் ஸ்ரீராமனுடைய பிறந்த தினம் இன்றைக்கு. அந்த நாமாங்கிற சொத்தை விரிவுபடுத்தும் போது நான் என்ற சொத்து அழுங்கி போயிடும், அகம்பாவம் நமக்கு அழியும். இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? இந்த ரெண்டு நாமம் ராம ராமன்னு சொன்னா பல வகை கஷ்டம் போகும். அவரை நினைச்சா நம்ம அவரை காப்பாற்றுவார். நம்ம ஜெய் ஸ்ரீராம். ஒரு மனுஷனா பிறந்தவா ராமரை வழிபடணும். வழிபட்டதான் எப்படி நியாயம், தர்மம், நேர்மை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். மாம்பழத்துலேருந்து வந்திருக்கோம். பட்டாபிஷேக ராமர் இது மாதிரி கிடைக்காது தரிசனத்துக்கு, அதனாலேயே தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே வந்தோம் நாங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டாக்ஸ். இப்போ எங்கே வந்திருக்கேன், இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ராம நவமி, அதுவும் ஆக்சுவலாக ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோயில் வந்திருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா ராம்நகர் புழுதிவாக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி முக்கியமான நாள்னால சிறப்பான அபிஷேகமும் நிறைய விஷயம் காத்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ போகிறோம். இன்றைக்கி ராமருக்கு ரொம்ப உகந்த நாள், ஸ்ரீராம நவமின்னு சொல்லுவாங்க. இது மடிப்பாக்கத்தில் இருக்குது இந்த கோயில். ரொம்ப வருஷமாக நாங்கள் டெய்லியே வருவோம். இங்கே ஸ்ரீராம நவமி உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும். இந்த 10 நாளாக உற்சவம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லோரும் பாருங்கள். இன்னைக்கு ஸ்ரீராமனுடைய ஜென்ம நட்சத்திரம் ஸ்ரீராம நவமி என்று விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சன்னதியில் பிரதானமாக உப்பிலியப்பன் பெருமாளும் பட்டாபிஷேக ராமரும் திருக்கோலம் கொண்டு எழுந்தருளியுள்ளார்கள். ஸ்ரீராமநவமி அன்னிற்கு வருடத்தில் ஒரு நாள் மட்டும் பட்டாபிஷேக ராமனுக்கும் உப்பிலியப்பனுக்கும் சேர்ந்தாற் போலே காத்தால அபிஷேகமும் உடனே ஆஸ்தான உற்சவம் கன்றொளி மாலை விசேஷ வாத்தியங்கள் வானவேடிக்கையுடன் உப்பிலியப்பனும் பட்டாபிஷேகமும் திருவீதி கண்டருள்வார்கள். அதை தவிர இங்கே என்ன விசேஷம்னாக்கா, இந்த கோவில் 87 மூலவர் பட்டாபிஷேக ராமனாகவும் உற்சவர் உப்பிலியப்பனாகவும் எழுந்தருளியிருந்தார். 2003 மூலவர் உப்பிலியப்பனும் உற்சவர் ராமன் பிரதிஷ்டை பண்ணதுனால இன்றைய அளவிலும் விசேஷ உற்சவங்கள் உப்பிலியப்பனுக்கும் ராமனுக்கும் பிரதி வருஷம் கண்டறியப்படுகிறது. நாராயணத்தே நமோ நமோ, நாராயணத்தே நமோ நமோ, பவநாரத சனுத நமோ நமோ, பவநாரத சனுத நமோ நமோ, நாராயணத்தே நமோ நமோ. ஜலசிதயன ரவி சந்திரவிலோச்சன ஜலருக பவனுத சரணயுக பலிபந்தன கோபி ஜனவல்லப நளினோதரதே நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, பவநாரத சலுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ. இந்த கோவில் புழுதிபாக்கத்தில் பட்டாபிஷேக ராமர் உப்பிலியப்பன் சன்னதியில் இருக்கார். இப்போ ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்குதுன்னு இல்லை. இன்றைக்கி ஸ்ரீராமநவமினால் ரொம்ப விசேஷமாக மூலவர் புஷ்ப வந்தல் போட்டு மூலவர் சேவையாகிறது. அனுமாருக்கு புதுசாக இப்போ முத்தங்கி சேவை சாத்தியிருக்காங்க.
இன்னொரு அரை மணி நேரத்தில் மூல உற்சவர் 2 பேருக்கும் உப்புலியப்பன் பட்டாபிஷேகராமர் 2 பேருக்கும் திருமஞ்சனம் இருக்குது, விசேஷ திருமஞ்சனம். அப்புறம் ஆஸ்தானம், இது ரொம்ப ரொம்ப விசேஷம். உப்புலியப்பனுக்கு அந்த இங்கே திருநாகேஸ்வரத்தில் எப்படி உப்புலியப்பனுக்கு நடக்கிறதோ அதே மாதிரி இங்கே எல்லாமே லவணவர்ஜித. உப்புலியப்பனுக்கு போகும்போது லவணம் இல்லாமல் உப்பு இல்லாமல் தான் எல்லா வஸ்துவும் சுவாமிக்கு. அதே இதில் பட்டாபிஷேகராமருக்கு உப்பு போட்டு வஸ்துகள் எல்லாமே சுவாமிக்கு ஆயின்ருக்கு. இன்றைக்கி ராத்திரி புறப்பாடு இருக்குது. மேலே 10ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவங்கள்லாம் இருக்குது. எல்லா உற்சவமும் எல்லோரும் வந்திருந்து கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பாவாயின்னு எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸ்ரீராம நவமி நன்னாள். பாரத தேசத்தினுடைய இதிகாச நாயகன் ஸ்ரீராமனுடைய பிறந்த தினம் இன்றைக்கி. அதற்கு சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாங்கிறதுக்காக மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய உப்புலியப்பன் கோவில் பட்டாபிஷேக ராமர் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்திருக்கோம். மற்ற எல்லா சுவாமிக்கும் ஸ்ரீராமருக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மற்ற சுவாமிகள் தனியாக இருக்கும். ஆனால் ராமர் மட்டும் எப்போதுமே வந்து பரதர், சத்ருகனர், லக்ஷ்மணர், சீதை கூட வந்து ஆஞ்சநேய சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு முழு பரிவாரத்தோடு இருப்பார். தனியாக ஜெயிக்கிறத இது கொஞ்சம் சங்கடம். நமக்கு ஒரு பெரிய குழு ஒன்று வேணும். அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ராமர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம்னு நான் நினைக்கிறேன். ராமர் திருவடிகளே சரணம். இன்றைக்கி ஸ்ரீராம் நவமி. மடிப்பாக்கத்தில் இருக்கிற உப்புலியப்பன் கோயிலில் இருக்கிற ஸ்ரீராம இவரை சேவிக்க வந்திருக்கேன். நான் சூரியகுல வம்சத்தில் வந்தவர் ராமர்ன்றதுனால விடிக்காலையில் பெருமாளை சேவிக்கிறது விசேஷம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க வந்திருக்கோம். நான் வந்து 2014 இங்கே வரேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வேறு எந்த கோயிலுக்கும் போக இஷ்டம் இல்லை. இந்த கோயிலுக்கு தான் வராரு எப்போ பார்த்தாலும். கிட்டத்தட்ட 4 நாளாக இங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு சும்மாவே. பரவாயில்ல, அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அவர் அப்படின்னாக்கா பண்ணட்டும் விட்டாச்சு. நம்மளால் வர முடியல. இன்றைக்கி லீவு நாளாக இருக்கிறதுனால நானும் சேர்ந்து வந்துட்டேன். ஃபுல் டே ராமரை சேவிக்கலாம், இருக்கலாம். அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு திருமஞ்சனம் ஆகும், அதெல்லாம் பார்த்து சேவிச்சுட்டு போகலான்னு வந்தோம். நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம், திண்டுக்கல்லேருந்து. இன்றைக்கி ராம நவமி, என் பொண்ணுடைய பர்த்டே இன்றைக்கி. புனர்பூஷ நட்சத்திரம் பங்குனி மாதம் பிறந்தனால இன்றைக்கி அர்ச்சனை பண்ண வந்தேன். ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோயில். பார்க்கவே மனசுக்கு ஒரு தூய்மையாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம.
சாட்சாத் வெங்கட்ரமண சுவாமியே உப்பிலியப்பன். வெங்கட்ரமண சுவாமி திருமலையில் இருக்கார, அவர் தான் உப்பிலியப்பனை அவதாரம் எடுத்து கும்பகோணத்தில் உப்பிலியப்பன் கோயில் பெரிய பிரமாதமாக இது ஆனது. ஸ்ரீராமநவமி தினத்தில் இன்றைக்கி இங்கே வந்து எல்லாரும் இது பண்ணி பார்க்கறது ரொம்ப விசேஷம். ராமர் வந்து மனுஷன் வந்து எப்படி இருக்கணும்னு இருந்த மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு போனார். கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டு எப்படி இருக்கணுன்ற மாதிரி அவர் பண்ணார். ராமன் கிருஷ்ணர் 2 பேரும் சேர்ந்தது தான் ராமகிருஷ்ணருடைய அவதாரத்தினுடைய இது. ராமர் வந்து உலகத்தில் நம்ம எப்படி எப்படி இருந்தால் என்னென்ன அதனால் பலன்கள் அப்படின்றத வந்து அவர் நடைமுறையில் இருந்து காட்டினார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கும் அந்த அளவு பொறுமையாக இருந்திருக்கிற அளவுக்கு நேரமும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் எதையுமே குறை சொல்லக்கூடாது. அவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருந்து அவரையே பிரார்த்தித்து நம்ம எல்லாரும் நல்லா சகல சௌபாக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு ராமரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நன்னாளில் வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம். दिवानी मोदलेन माता दिवानी मोदलेन माता तुल कोटि नेल तुल जेयुनि बंडुरी भैय रामा बंडुरी भैय रामा रामा मांचमने कनकंचुक मांचमने कनकंचुक राम भक्तयु मांचमने कनकंचुक राम भक्तयु राम नाम मने वरकटकमिबे राम नाम मने वरकटकमि वीराजुनेय त्यागराजुनि के बंडुरी वीरवैय रामा बंडुरी वीरवैय रामा रामा பாபா இந்த
அப்படியே வாங்க ஆப்போசிட்ல அந்த கூட நீங்க இருப்பாங்க பிளாக் பண்ணாதீங்க போயிட்டே இருக்கு வாங்க 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 ராமனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இது வரைக்கும் கிடைச்சுட்டு இருக்கு. தர்மம், சாந்தி, பிரேமை, சந்தோஷம், ஒழுக்கம், அதே மாதிரி ராஜாங்கம். எல்லாருக்கும் ராஜா ஆகணும் ஆசனம். எல்லாரும் நானே ராஜா நானே மந்திரி ஆசனம் நிஜம்தான். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ராஜா அவங்கவுங்க மந்திரி தான். ஆனால் அரசாங்கத்தோட கட்டுப்படுத்த ஒழுங்காக இருந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் அப்படிலாம் புது கற்பனை இப்போ பண்ணுறான். ஆனால் அந்த காலத்திலே ராமர் அதை வழி நடத்தியிருக்கார். குடும்பத்தையும் நடத்தி கஷ்டத்தையும் பார்த்து சுகத்தையும் பார்த்து சந்தோஷமாக இருந்து தானும் சந்தோஷமாக அந்த மற்றவருக்கும் சந்தோஷமாக கொடுத்த ராமருக்கு ரொம்ப நன்றி. நம்மெல்லாம் அதே மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இது ஜாதி மத இனம் பேதம் இல்லை. அவர் எல்லாத்தையும் அனுசரித்து போனார். ராட்சசர்கள், வானரர்கள், கிம்புருஷர்கள், அப்புறம் தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் யாரையும் விட்டு கொடுக்கல. இந்த மதம் அந்த மதம் எல்லாத்தையும் சம்மதமாக ஆக்கினார். அந்த சம்மதத்தோடு தான் அவர் மனசால் சம்மதித்து விட்டு கொடுத்து ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு ஒரு மனித நேயத்தை உருவாக்கிയത് ராமரோட சரித்தம். அவளை தான் நம்ம பார்க்கணும். தவிர்த்து தெய்வம் அவருடைய அனுகிரகமாக அவதாரம் வந்ததுனால நம்ம தெய்வமாக இருக்கிறோம். அதனால் நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த 2 நாமம் ராமராமான்னு சொன்னான்னா பல வகை கஷ்டம் போகும். அவரை நினைச்சா நம்ம அவரை காப்பாற்றுவார். நன்றி. पंजस्पतिकरणेषु ज्योतिषम् अग्निपूर्वरूपम् வேதம் தெரிஞ்சவாளுக்கு வேதம் சொல்றா, சோஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கு சோஸ்திரம் சொல்கிறா, புராணம் தெரிஞ்சவா புராணத்தை வாசிக்கிறா. ஆனால் நம்மளை மாதிரியா இருக்கிறவாளுக்கு என்னடா தெரியும்? சுலபமாக கூப்பிடக்கூடியது நாமம் ஒன்று தானே. அந்த நாமத்தை சொல்கிறதுனால நான்ற வார்த்தை போயிடும். நாவினாலே நாமம் சொன்னால் நான் என்ற வார்த்தை நம்மை விட்டு போகும். எப்போதும் நாமத்திற்கு சொந்தமானவனின் பாதம் தான் நமக்கு என்றும் சொந்தம் என்ற புத்தியும் நமக்கும் வருங்கிறதுனால தான் இதை சொல்கிறது. இதுக்கு தான் என்னடனா இருக்கின்ற போதே இருக்கிறதை வைத்து இருப்பவரிடத்திலே இருந்து விட்டால் இருக்கும் வரை உன் வாழ்வு சுகம் இருக்கும், உன் இறப்புக்கு பின் வராமல் இருப்பதற்கும் வழியை வகுக்கும். எதுடானா இருக்கின்ற போதே நம்ம இப்போ இங்கே இருக்கின்ற போதே இருக்கிறதை வைத்துடா என்னடானா நமக்கு தெரிஞ்சது பகவான் நாமம் ஒன்று தானே. மீதி எல்லாம் உட்காந்து போனால் அதில் வேதம் சொல்கிறதா இருந்தால் சில தப்பாக சொல்லிட்டா கஷ்டம். சோஸ்திரம்னா அக்ஷரங்கள் கரெக்டாக பார்க்கணும். இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் எதுவும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், எந்த தயக்கம் இல்லாமல், எந்த வெட்கமோ எதுவுமே இல்லாமல் நம்ம மனசார சொல்லக்கூடியது நாமம் ஒன்று தான். அப்போ அந்த நாமம் இருக்கிறதை வைத்து நம்மக்கிட்ட நாமம்னு ஒரு இது இருக்குது, அந்த சொத்து இருக்குது. அந்த சொத்தை விரிவுபடுத்தணும். அந்த நாமாங்கிற சொத்தை விரிவுபடுத்தும் போது நான் என்ற சொத்து அழிஞ்சு போயிடும். அகம்பாவம் நமக்கு அழியும், பாவம் அழியும், அகத்தில் இருக்கிற பாவம் அழியும், அகம் பாவமும் அழியும். அதனால் நம்ம நாமாவை சொல்லும் பொழுது நம்ம இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை சுகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஏன் இங்கே கோவிலில் சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது ராமநவமி அப்படின்னும் பொழுது இங்கே எல்லாம் ஒன்றா சேர்றோம். இங்கேயும் நம்ம மொபைலை பார்த்துட்டோ இல்லை பேசின்னு இருக்கிறத காட்டிலும் முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன்னா நமக்கு முடியாத போது காக்கும். அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லிடுங்க. இருக்கிற போதே நல்லதை செய்யுங்கிறா. நல்லதுன்னா எதிரானா நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய பயிற்சி தான் இது. முதல்ல முயற்சி எது? நாமாவை முயற்சி பண்ணுறது, சொல்கிறத.
அதுக்கப்புறம் பயிற்சி, அதுக்கப்புறம் முதிர்ச்சி. அவ்வளோதான். முயற்சி, பயிற்சி, முதிர்ச்சி தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 ராம ஹரே ராமா ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா தாயே கௌசல்ய தேவியே நீ என்ன தவம் செய்தாயோ அத்தவத்தினில் சிறு துளி தந்தால் சேர்ந்திடுவேன் ராமனிடம் ஹரே ராம ஹரே பெருமாள் வந்து நல்ல சக்தி வாய்ந்த உப்புலியப்பன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே வரலாம். ராமர் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து வெறும் சீதை லக்ஷ்மணரோட மட்டும் பார்த்துருப்போம். அவரோட மற்ற பரிவாரத்தோட சொல்லுவார் தெரியுமா, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், சத்ருகுணர் எல்லாரோடையும் அந்த பட்டாபிஷேக கோலத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே இருக்கும். ராமர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்த நேரத்தில் பார்க்கும்போது நமக்கும் மனசில் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். இங்கே இருக்கிற உப்புலியப்பனும் வந்து கும்பகோணத்துக்கு அப்புறம் இங்கே தான் இந்த மாதிரி வந்து ஒரு திருவண்ணகர கோலம், ரொம்ப அழகான கோலம். இங்கே அங்கே போக முடியாதவா கண்டிப்பாக இங்கே வந்து பெருமாளை சேவிக்கலாம். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நினச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம நினைக்கும் போதே அவர் வந்து நம்ம வாய்க்கு விட்டு கூட கேட்க வேணாம், அவருக்கே தெரியும், அவரே பண்ணி கொடுத்துருவார். அடிக்காதீங்கம்மா, வழியில் அடிக்காதீங்கம்மா. நாங்கள் பெருங்குளத்தூர்லேருந்து வரோம். இது கோயிலை பற்றி கேள்விப்பட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ராமர் ரொம்ப அழகாக இருக்கார். இந்த கோவிலில் அணுவா ரொம்ப அழகாக எல்லாமே பிரபந்தம் சேவிக்கிறதோ, வேதம் சேவிக்கிறதோ எல்லாமே பகவானோட கடாட்சம், தாயாரோட கடாட்சம். சூப்பராக ரொம்ப நல்லா திவ்யமான சேவையாச்சு. உப்புலியப்பனுக்கும் ராமருக்கும் இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லாமே நல்லாவே செழிப்போடு எல்லோரும் க்ஷேமமாக ரொம்ப நன்னா இருப்பான். அதுதான் வேணும். எப்போவுமே ராமநாமம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. வந்ததுக்கு டைம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? ராமர் பர்த்டே. ஸ்ரீராம ஜெயம்.
வி ஆர் ஹாப்பி டு பி ஹியர். பக்கத்துலேயே இருக்குது, ஆற்று பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து பார்த்ததில். ஓம் பகவான் நமரே வாசுதேயாய தம்மன்றே அண்டுர கலச அஷ்டாய சர்வமர நிவாஸ்தனாய தையோகே நாராயண ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. ஜெய் ஸ்ரீராம். ராமர் கோயில் இன்னைக்கு ராமநவமிக்கு எல்லாருமே வாங்க, சாமி கும்பிடுங்க, எல்லாருமே நல்லா இருங்க, நல்லதே நடக்கும். ஜெய் ஸ்ரீராம். நார்மலாக வந்து சேவிப்போம், அப்போ மனசு திருப்தி. பட் இன்றைக்கி வந்து ராமர் உப்பிலியப்பன் சேர்த்தது இப்போ ஒரு அளவில்லாத மனசு திருப்தி. எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வரேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. லோகக்ஷேமமாக இருக்கணும்னு இப்போ இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம். ஸ்ரீராமஜெயம். என் பேர் சந்திரமோகன். நான் மடிப்பாக்க ராம்நகரில் தான் இருக்கேன். 50 இயர்ஸாக இருக்கேன். கோயில் ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். இங்கே இந்த மாதிரி ராமநவமி அப்போ நம்ம வந்துட்டு போகிறது மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சாய் தீக்ஷன். நான் மடிப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த ராமர் கோயில் நிறைய தடவை வந்திருக்கேன். அந்த ஸ்ரீராமநவமி 10 நாள் ஃபெஸ்டிவலு, யாருக்கும் எந்த குறையும் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக போகிறாங்க. நல்லா குட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம ஜெயம். ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குது சுவாமி செலிப்ரேஷன். எல்லாருமே இது இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா ராமருங்கிற நல்ல கேரக்டர் கான்டாக்ட் அது எப்படி ஜனங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக எடுத்த அவதாரம். அதனால் ஒரு மனுஷனாக பிறந்தவா வந்து ராமரை வழிபடணும். வழிபட்டால் தான் எப்படி நியாயம், தர்மம், நேர்மை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். தர்மத்தோட ஸ்வரூபம் அவர். ஒரு நாள் அவர் வந்து மனுஷனாக இருந்தால் எப்படி இருக்கணும், ஏக பத்தினி விரதனா ஒரு மனைவி தவிர இன்னொருத்தரை திரும்பி பார்க்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மாரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அது கண்டிப்பாக தாய் தந்தையோட பேச்செல்லாம் கேட்டு எப்படி நடக்கணும் மரியாதை கொண்டு. நாங்கள் மாம்பலத்துலேருந்து வந்திருக்கோம். பட்டாபிஷேக ராமர் இது மாதிரி கிடைக்காது தரிசனத்துக்கு. அதனாலேயே தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே வந்தோம். நாங்கள் தாய் தந்தையெல்லாம் எப்படி இது பண்ணணும், காட்டுக்கு போனாலும் எப்படி, எல்லாம் ஒத்தரில்லை, பெரிய பெரிய ஜாதிங்கள்லாம் இல்லாமையே மனுஷர்கள் விலங்குகள் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்து அத்தனையும் பண்ணவர். எந்த வித இதுவும் படைச்ச சுவாமி படைச்ச இதில் எந்த மிருகமே ஜாதி வித்தியாசம் கிடையாது. மிருகங்கள், பறவைகள், ஜடாயு மோட்சம் கொடுத்தது. ஒரு சபரி வந்து ஒரு எதுவும் வேடுவ பெண் பச்சை மாம்சம் சாப்பிட்றவா, அந்த இதில் வந்தவா, அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தது. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி கருணை பண்ணி, சுக்ரீவன் குரங்கு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்ணுது. எல்லாம் அவரை படித்த எல்லாருக்குமே வித்தியாசம் கிடையாது. பக்தி தான் முக்கியம் காமிச்சார் சுவாமி. வினயமும் பக்தியும் அது ராமர். அது அவதாரமே அந்த மாதிரி ஒரு தர்மஸ்வரூபமான அவதாரம். ஆமாம், அதுவும் ஒற்றுமை பிரதர்ஸ்குள்ள ஒத்துமை, இது அம்மா அப்பா பேச்சை கேட்கறது. அயோத்தியில் ஆரம்பிச்சவர் முதல்ல குஹனை வந்து என் சகோதரன் ஆக்கின்றேனார். அப்புறம் கடைசியில் கீழே வந்து விபீஷணன் நீ என் சகோதரனார். அது என்ன அர்த்தம்னாக்கா பாரத தேசம் முழுக்க இருக்கிற எல்லாருமே அவரோட சகோதரங்கிற அந்த பாவனை, ஜாதி தேசம் இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சுட்டு போனார். அது ரொம்ப முக்கியமானது. அது ஜெய் ஸ்ரீராம். Namo
ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குழந்தை கொடுங்க. அங்கே இருக்கு சார், வரேன் சார் அங்கே இருங்க. தம்பி கையை மாற்றி வைப்பா, அந்த கையை மேலே வைங்க. வலது கை மேலே வை. வாங்கி கொடுங்கம்மா. இங்க வர வந்து தரேன். வரேன்.